நல்லோர்களினுடைய மரண நேரமும் மன்னரினுடைய வாழ்க்கையும் என்கின்ற ஒரு தலைப்பை கொண்டு ஒரு சுருக்கமான முறையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் படைக்கப்பட்ட இந்த பூமியில் அல்லாஹ்வினுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கத்தை ஏற்று முஸ்லிம்களாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மளுக்கு நேர்வழி ஹிதாயத்தை கொடுத்தான். நாம் இந்த பூமியிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை ஏற்காத இணை வைக்கக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்று நாத்திகம் பேசக்கூடியவர்கள் மத்தியில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை நேசம் கொண்டு முஸ்லிம்களாக இந்த சமூகத்தில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான். முஸ்லிம்கள் என்று சொன்னால் அல்லாஹை ஏற்கப்பட வேண்டும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும், நபிமார்கள் மீது ஈமான் கொள்ளப்பட வேண்டும், வானவர்கள் மீது ஈமான் கொள்ளப்பட வேண்டும், மறுமையின் மீது ஈமான் கொள்ளப்பட வேண்டும், விதியின் மீது ஈமான் கொள்ளப்பட வேண்டும். இதெல்லாம் முஸ்லிம்களுடைய அடிப்படையாக உள்ளது. பிறகு முஸ்லிம்கள் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எதை தடுத்து இருக்கின்றானோ, இறை தூதர் எதை தடுத்து இருக்கின்றார்களோ அந்த செயல் இருந்து விலகி இருக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்யப்பட வேண்டும். இறை தூதர் ஏவிய காரியங்களை நாம் செய்யப்பட வேண்டும். அராமகளாலை பேண வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொன்னால் பல்வேறு சோதனைகள் நம் மத்தியில் வரும். அந்த சோதனையை கடந்து நம்முடைய வாழ்க்கையை சீராக ஆக்கிக் கொள்ளப்பட வேண்டும். பொருளாதாரத்தின் மூலமாக சோதனைகள் வரும், மனைவி மூலமாக சோதனைகள் வரும், மக்கள் மீது சோதனைகள் வரும், மனைவிக்கு கணவன் மூலமாக சோதனைகள் வரும். இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய நேரங்களில் ஒரு சகிப்புத்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளப்பட வேண்டும். சோதனைக்கு பிறகு எனக்கு ஒரு வெற்றி இருக்கின்றது. இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை பிற சமூக மக்களுக்கு சோனமாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு முஸ்லீம், நான் ஈமான் கொண்டு இருக்கின்றேன், என் ரப்பை மீது ஈமான் கொண்டு இருக்கின்றேன், மறுமையின் மீது ஈமான் கொண்டு இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு நிரந்தரம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஓய்வெடுப்பதற்காக வேண்டி இந்த வாழ்க்கை நான் இருக்கின்றேன். எப்படி ஒரு பயணி ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தில் தங்குகின்றாரோ அதே போல நான் பயணியாக இருக்கின்றேன். இந்த பூமியில் ஓய்வெடுப்பதற்காக நான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரமாக இருக்கின்றது என்று ஒரு முஸ்லிம் நம்பி இருக்கின்றோம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் நாம் வென்று வர வேண்டும். ஈமானுக்கு எதிராக எந்த ஒரு செயலில் நாம் ஈடுபடக்கூடாது. எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்றது, இறைவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கின்றான், இறைவன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் எனக்கு ஏன் ஏற்படுத்தப்பட வேண்டும்? அந்த மனிதன் பார் நல்லாக இருக்கின்றான், இந்த மனிதன் பார் நன்றாக இருக்கின்றான், என்னை மட்டும் ஏன் என்னுடைய இறைவன் சோதிக்கின்றான்? என்னை ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கின்றான்? நோய் மூலமாக சோதிக்கின்றான், பொருளாதாரத்தின் மூலமாக சோதிக்கின்றான், குழந்தைகள் மூலமாக சோதிக்கின்றான் என்று இறைவன் மீது கெட்ட எண்ணங்கள் நாம் செலுத்திவிடக் கூடாது. இறைவன் மீது நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களாக இருக்கப்பட வேண்டும். இந்த பூமியிலே அப்படிப்பட்ட நல்ல மனிதராக அல்லாஹ்வை ஏற்று முஸ்லிம்களாக பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் வென்று நாம் இந்த பூமியிலே அல்லாஹ் ஹராம் ஹலாலை உண்டாக்கி அந்த ஹராம் ஹலாலை பேணி ஹலாலான முறையில் நம்முடைய வாழ்க்கை கழித்தான். அல்லாஹ் நமக்கு பல்வேறு அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு 40 வயதுகள் 50 வயதுகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த ஆயுளை அழகான முறையில் ஆக்கி கொண்டு என்னுடைய மரண தருவாயை நான் இருக்கும் பொழுது ஐவேளை தொழக்கூடியவர்களாக ஹராம் ஹலாலை பேணி உள்ளவர்களாக இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம்களாக
நாம் மரணிக்கும் பொழுது, அந்த மரண தருவாயில் நாம் இருக்கும் பொழுது அந்த வானவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், அந்த வானம் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வேலைகள் அந்த வானவர்கள் வானத்தில் இறங்குகிறார்களாம், சொல்லுகிறார்களாம். நம்மை பார்த்து கேட்கிறாங்க, எப்படி பேசுகிறார்கள்? அல்லதீன காலு ரப்பனல்லாஹு சும்ம தகாமு தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வப்ஷரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அந்த வானவரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்றீர்கள், அல்லாஹ்வை சார்ந்து நீங்கள் இருக்கின்றீர்கள். எவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சாலியான அமல்களை செய்து கொண்டு அவர் மரண தருவாயில் அவர்கள் வேதனையோடு சக்கராத்தி வேதனை இருக்கும் பொழுது அந்த வானவர் பார்த்து சொல்கிறார்களாம், ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் நீங்க கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் இந்த பூமியிலே வாழும் போது உங்களுடைய வாழ்க்கை அழகாக்கப்பட்டது, அழகான வாழ்க்கை நீங்கள் ஈடுபட்டீர்கள், அல்லாஹ்வை ஏற்றீர்கள். எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வை ஏற்காத பொழுது நீங்க அல்லாஹ்வை ஏற்றி வாழ்கிறீர்களே, இறையச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கை இருந்தீர்களே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கின்றது, அந்த சொர்க்கத்தில் நீங்க நுழைய போகிறீர்கள் என்பதாக அந்த வானவர்கள் சக்கராத்தி வேதனை இருக்கக்கூடிய அந்த நல்லடியாரை பார்த்து பேசுகிறார்களாம். மீண்டும் அந்த வானவர் பேசுகிறார்கள் நல்லடியாரை பார்த்து, நஹ்னு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரத்தி வலக்கும் ஃபியா மா தஸ்தஹு அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபியா மா ததூன். நாங்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? அந்த வானவர் சொல்லுகிறார்கள் நல்லடியாரை பார்த்து, சக்கராத்தி வேதனை இருக்கக்கூடிய அந்த சாலிகளை பார்த்து, அந்த முத்தக்கினை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் யாரு தெரியுமா? உங்களுக்கு உதவியாளர்கள், உங்களுக்கு நாங்கள் உதவியாளராக இருக்கின்றோம். இந்த உலகத்திலும் நாங்கள் உதவியாளராக இருக்கின்றோம், மறுமையிலும் நாங்கள் உதவியாளராக இருக்கின்றோம். நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய போகிறீர்கள், உங்களுக்கு விரும்பியதெல்லாம் அங்கு இருக்கின்றது என்பதாக அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள். நல்லடியாரை பார்த்து மீண்டும் அல்லாஹ் பேசுகின்றான். இந்த நல்லடியாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், இந்த நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நான் மன்னிக்க கூடியவன், நான் மன்னிக்க கூடியவன், உங்கள் மீது நான் கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுக்கு நான் ஏற்படுத்திய விருந்துகள் இருக்கின்றது என்பதாக அந்த வானம் அல்லாஹ் பேசுகின்றான் அவருடைய வேதத்தில். அந்த வானம் சொல்கிறார்களாம், பாருங்கள், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகாலு இன்னீ மினல் முஸ்லிமீன். நீங்கள் முஸ்லிமாக இருந்தீர்கள், நீங்கள் இந்த பூமியிலே முஸ்லிமாக இருந்தீர்கள், மக்களை அழகிய முறையில் அல்லாஹ்வின் பாதை நீங்கள் அழைத்தீர்கள். எத்தனையோ மனிதர்கள் தவறான முறை சென்று கொண்டிருக்கும் பொழுது நீங்க அல்லாஹ்வின் பக்கம் நீங்க அழைத்துக் கொண்டே இருந்தீர்கள். எத்தனையோ மார்க்க உபதேசங்கள் நீங்க ஏற்படுத்தினீர்கள். ஹராமு பக்கம் சென்று கொண்ட முஸ்லிம்கள் மத்தியிலே நீங்கள் அந்த பக்கம் சென்று விடாதீர்கள், நீங்கள் நரகத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். நீங்க அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றிருக்கிறீர்கள், நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றீர்கள். வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், ஹராமான செயலில் ஈடுபட்டு விடாதீர்கள் என்று நீங்கள் மார்க்க உபதேசம் செய்தீர்களே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை விட நீங்கள் அழகானவர்களாக இருக்கிறீர்கள். சொல்லால் யார் நீங்க யார்? அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் முஸ்லிம், கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நல்லடியார்களை பார்த்து அந்த வானவர்கள் பேசுகிறார்கள். கூடியவர்களை மீண்டும் பாருங்கள், அந்த வானவர்கள் வானத்தில் இறங்கி எப்படிப்பட்ட நல்லடியார்கள் மூலமாக எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அழகான முறையில் பிரகாசத்துடன் அது வானவர்கள் வருகின்றார்களாம். இந்த மனிதனோ சக்கராத்தி வேதனை கடக்கின்றான், என்னுடைய உயிர் பிரிய போகின்றது, மனைவி அருகாமையில் இருக்கின்றார், தந்தை அருகாமையில் இருக்கின்றார், சகோதரர்கள் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கர் கர் என்று அவனுடைய சக்கராத்தி வேதனை இழுத்துக் கொண்டிருக்கின்றது.
சொல்ல முடியாது, நான் மரணிக்க போகின்றேன், எனக்கு என்னமோ நடக்க போகின்றது என்று தன்னுடைய குடும்பத்தாரிடம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வேதனை அந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். நல்லடியார்களை பார்த்து அந்த வானவர் எப்படி வருகின்றார்கள்? பிரகாசத்துடன் வந்து அமர்கின்றார்களாம். அவர்கள் பார்வை எட்டும் அருகில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தங்களுடைய சொர்க்கத்தினுடைய துணிகளை வைத்துக் கொண்டு, நறுமணம் கவரக்கூடிய துணிகளை வைத்துக் கொண்டு அந்த வானவர் தன்னுடைய அந்த அடியானுடைய சாலியான அடியானுடைய அருகாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அமர்ந்து பேசுகின்றார். அப்போது உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த வானவர் பேசுகிறார். அவனை பார்த்து சொல்கிறார், நல்ல ஆத்மாவே உடலிருந்து வெளியேறு, நல்ல ஆத்மாவே உடலிருந்து வெளியேறு. அர்ஜுலா ரப்பிக்க ராலியத்து மர்லியா, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நோக்கி, அவனை பொருத்தத்தை நோக்கி நீ செல்லு. நல்லடியார் கொடுக்கக்கூடிய அந்த செல்வக்கூடியவர்கள் ஹலால் ஹராமை பேணி, மதுபானத்தில் ஈடுபடாமல், பொய்யான பேச்சுகளில் ஈடுபடாமல், வட்டியோடு தொடர்பு வைக்காமல், மானக்கேடான செயல்களில் ஈடுபடாமல், ஐவேளை தொழுகை தொழுது கொண்டு என்னுடைய ரப்பி இதையெல்லாம் தடுத்திருக்கின்றார், என்னுடைய தூதர் இதெல்லாம் தடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எனக்கு பல்வேறு சோதனையான வாழ்க்கை இருந்தது. குடும்பத்தின் மீது சோதனைகள், பொருளாதாரத்தின் மீது சோதனைகள், சகிப்புத்தன்மையோடு இந்த உலகத்தை கழிக்கும் பொழுது அந்த நல்லடியாரை பார்த்து சொல்லுகிறான் அல்லாஹ். அந்த நல்லடியார் உயிரை பார்த்து சொல்லுகின்றான், இந்த நல்ல உடல் இருந்து நீ வெளியேறு. மீண்டும் அந்த வானவர் சொல்லுகிறார், ஃபதுஹுல் ஃபீ இபாதி, உயிரே நல்லடியார்களை சேர்ந்து கொள்ளு, நல்லடியார்களை சேர்ந்து கொள்ளு என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபதுஹுல் ஜன்னதி, சொர்க்கத்தின் நுழைந்து விடு. எப்படிப்பட்ட அந்தஸ்து பாருங்கள்! நல்லடியார்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கின்றான். அது மட்டுமா, உயிரை கைப்பற்றும் போது அவள் வேதனை அளிப்பதை அல்லாஹ் இறைவன் வெறுக்கின்றானாம். இந்த பூமியிலே நல்லடியார்களை உயிரை கைப்பற்றும் போது வேதனை கொடுப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உயிரை எப்படி கைப்பற்றப்படும் தெரியுமா? நல்லடியார்களின் உயிர்கள் தோல் பையில், தண்ணீர் நிரப்பப்பட்ட தோல் பையில் முடிச்சை கட்டி போட்டு அந்த முடிச்சை அவிட்டு விட்டால் தண்ணீர் எந்த அளவுக்கு வேகமாக இலகுவாக வெளியேறுமோ அதே போல நல்லடியாருடைய உயிர்கள் இந்த அவனுடைய உடலில் இருந்து வெளியேறும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றானாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பூமியிலே ஒரு நம்பிக்கையாளன், ஒரு நல்லடியான உயிரை கைப்பற்றுவது, உயிர் பிரிவதை அல்லாஹ் அதில் இருந்து தயக்கம் காட்டுவதை போல வேறு எந்த விஷயத்துக்கும் தயக்கம் காட்டுவது கிடையாதாம். இந்த பூமியில் ஒரு நல்லடியான ஒரு உயிர் பிரியப்படுகிறது, ஒரு சாலியான ஒரு முத்தத்தினுடைய உயிர்கள் இந்த பூமியிலிருந்து பிரியப்படுகிறது. அந்த உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் அதே போல தயக்கம் காட்டுவதை வேறு எந்த விஷயத்துக்கும் தயக்கம் காட்டுவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிறானாம், அந்த அடியான் இருக்கிறானே மரணத்தை வெறுக்கின்றான், நானும் மரணத்தின் மூலமாக அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றானாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்லடியானுடைய உயிரை நறுமணத்தை கவரக்கூடிய துணியில் வைத்துக் கொண்டு அந்த வானவர்கள் வானத்துக்கு செல்லுகின்றார்களாம். வானத்துக்கு செல்லும் போது அனைத்து வானவர்களும் பேசுகின்றார்களாம். கஸ்தூரி மனம் கவரும் அனைத்து வானம் பேசுகிறார்களாம். ஓ வானவர்களே, இதோ வானவர்களே பாருங்கள், இந்த பூமியில் இருந்து நல்ல ஒரு ஆத்மா வந்திருக்கின்றது, நல்ல ஒரு ஆத்மா வந்திருக்கிறது, நறுமணம் கவரக்கூடிய ஒரு ஆத்மா வந்திருக்கின்றது. அல்லாஹ் அருள் புரியட்டும், அல்லாஹ் அந்த ஆத்மாவுக்கு அருள் புரியட்டும். எந்த உயிர் எந்த உடலில் இருந்ததோ அந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழியட்டும் என்பதாக அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
பிறகு அந்த உயிரை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றானாம், இந்த தவணை முடிய வரைகளில் இந்த உயிரை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே கெட்ட அடியான உயிரை கைப்பற்றக்கூடிய நேரங்களில் இந்த பூமியிலே அல்லாஹ்வினுடைய பள்ளிக்கு வராமல், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களில் அதான் சொல்லப்பட்டு அதானே புறக்கணிக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய பள்ளிக்கு அவருடைய பாதம் செல்லாமல், அவனுடைய பாதம் அல்லாஹ்வின் இறை இல்லத்தை நோக்கி வராமல் எங்கேயோ சென்றது, திரையரங்களில் சென்றது, அல்லாஹ் தடுக்கப்பட்ட காரியத்துக்கு சென்றது. ஹராம் ஹலாலை பேணவில்லை. அவன் ஹராமான விஷயத்திலேயே தொடர்பு வைத்து அந்த அடியான் சக்கராத்து வேதனை இருக்கும் பொழுது அந்த உயிர்கள் ரத்தங்களில் அங்கிமுக்கியமாய் போய் ஒளிந்து கொள்ளும். அவ்வளவு வேகமாக வராது. அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அடியுங்கள், அவனின் முகத்தில் அடியுங்கள், அவனை முதுகில் அடியுங்கள். சிரமத்தோடு அந்த உயிரை கைப்பற்றப்படும். அல்லாஹ்வின் உதாரணம் சொல்லுகிறார்கள். எப்படி ஒரு கம்பளி ஈரத்தால் முக்கப்பட்டு உச்சடியில் அந்த பெட்ஷீட்டை அந்த கம்பளியை போட்டால் எப்படி இழுத்தால் எப்படி வருவதற்கு சிரமப்படுமோ அதே போல அந்த உயிர் வராது, அங்குமிங்குமாய் அடிக்கப்பட்டு அவன் உயிரை கைப்பற்றப்படும். துர்நாற்றம் வீசக்கூடிய துணியில் வைத்துக் கொண்டு அவனுடைய உயிர்கள் வானத்திற்கு செல்லப்படும். அந்த வானவர்கள் பேசுவார்களாம், இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் வானவர்களே, இதோ பாருங்கள், இந்த பூமியில் ஒரு கெட்ட அடியான் ஹராம ஹலாலை பேணாமல் ஹராமான தொடர்பு வைத்துக் கொண்ட ஒரு கெட்ட அடியானுடைய ரூஹ் இங்கு வந்திருக்கின்றது. அவனுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் நிலவட்டும், அல்லாஹ்வினுடைய அவனுக்கு சாபம் நிலவட்டும் என்பதாக அந்த வானவர் சொல்லுவார்களாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் இந்த அறிவிப்பை செய்யும் பொழுது துணி வைத்திருந்தார்கள். துர்நாற்றம் வீசப்படும் அந்த துணி, அவனுடைய ரூஹ் துணி துர்நாற்றம் வீசப்படும் சொல்லும் போது மூக்கில் துணியை வைத்து மறைத்துக் கொண்டார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமா, அந்த நல்லடியானுடைய உயிர்கள் அப்படியே கொண்டு போகப்படும். அந்த நல்லடியான் உயிர் அப்படியே போய் கொண்டு நேரத்தில் அந்த நல்லடியான் சொல்லுகின்றான், ஏப்பா தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள், கத்திபூனி என்னை விரைவாக எடுத்து செல்லுங்கள், என்னை இந்த பூமியில ஏன் தாமதப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர்கள், விரைவாக கொண்டு போய் செல்லுங்கள், என்னுடைய ரப்பை நான் சந்திக்கப்பட வேண்டும், என்னுடைய இறைவனை சந்திக்கப்பட வேண்டும் என்று அந்த வானவர் அந்த நல்ல அடியான் சொல்லுகிறார்கள். நம்மை பார்த்து சொல்லுகிறார்களாம். இந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறார்கள், எல்லா உயிரினங்களும் கேட்கப்படும், மனிதர்களும் ஜின்களும் கேட்கப்படாது. அந்த உயிரை கொண்டு போய் அந்த வானவரை செலுத்திய பிறகு மண்ணறையில் கொண்டு போய் அவரை அடக்கம் செய்யப்படும். அந்த மண்ணறையில் கொண்டு போய் வைத்துடன் அல்லாஹ் சொல்கிறார்கள், கபருடைய நெருக்கம் உண்டு அனுப்பக்கூடிய கபருடைய நெருக்கம் உண்டு. அந்த கபருடைய நெருக்கம் இருக்கிறதே, அது யாரும் தப்பிக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் அந்த கபருடைய நெருக்கம் உண்டு. இடுப்புகள் இருக்கக்கூடிய அந்த இரண்டு இடுப்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும் கபருடைய நெருக்கம். அல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த கபர் நெருக்கம் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதருக்கு மிகப்பெரிய நேசத்திற்குரிய அவர். அல்லாஹ்வின் தூதர் அவர் மீது மிகப்பெரிய நேசம் வைத்துக் கொண்டிருந்தார். போரில் வெட்டுப்பட்டு காயங்களோடு அவர்கள் சக்கராத்து வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், மக்களே, இந்த சஅத் பின் முஆத் அவர்களை என்னுடைய கூடார அருகாமல் கொண்டு வந்து வையுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். இரவு நேரம் வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். மரண செய்தி யாரு சொல்கிறார்கள் பாருங்கள். நாமெல்லாம் மரணித்தால் நம்முடைய குடும்பமோ நம்முடைய நண்பரோ பிற சகோதரர்களுக்கு பிற சமூக மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்வார்கள், இந்த சகோதரர் மரணித்து விட்டார், இந்த நம்பர் மரணித்து விட்டார் என்பதாக சொல்லுவார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய மரணத்தை யார் வந்து சொல்கிறார்கள் பாரு, எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிறார். அல்லாஹ் சொல்கிறார்கள், யா முஹம்மது, யா ரசூலுல்லாஹ்,
வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வினுடைய அரிசா குலுங்கி விட்டது. இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலணி துணியை போட்டிவிட்டு விரைந்து செல்கிறார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மரண வேதனை மரணிக்க போகின்றார்கள். ஒரு ஹதீஸில் மரணித்து விட்டார்கள் என்பது வருது, அல்லது அவர்கள் சக்ராத்தில் வேதனை இருந்தார்கள் வருது. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமி இப்படிப்பட்ட விஷயம் நடந்து விட்டது என்று சொல்லும் போது அவர்கள் மரணித்து விட்டார்கள் சொல்லுகிறார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை தூக்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்து சொல்லுகிறார்கள், மக்களே, இந்த சஅத் பின் முஆத் அவருடைய ஜனாசாவில் கலந்துவதற்காக வேண்டி 70,000 வானவர்கள் வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சஅத் பின் முஆத் அவருடைய ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது 70,000 வானவர்கள் அவர்களும் தூக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபரில கொண்டு போய் வைத்தவுடன் அப்படியே ஒரு நெருக்கம். அல்லாஹ்வின் தூதர் பார்க்கிறார்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுகிறார்கள். கபரு நெருக்கம் விட்டவுடன் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொல்ல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், வழக்கிற்கு விதியாக இவரை அடக்கம் செய்யும் போது ஏன் நீங்கள் திக்ர் சொல்கிறீர்கள், ஏன் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்கிறீர்கள்? அப்பதான் சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த கபர் நெருக்கம் இருக்கின்றது அல்லவா, இந்த பூமியில எந்த மனிதனும் விட்டு வைக்காது, எல்லா மனிதனும் கபர் நெருக்கும். ஒரு மனிதர் இந்த பூமியிலே கபர் நெருக்காமல் இருப்பார் என்று சொன்னால் என்னுடைய தோழர் சஅத் பின் முஆத் தான். அவரையும் கபர் நெருக்கி விட்டது. எனவே நீங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த கபர் நெருக்கும் போதுதான் நான் தக்பீர் சொன்னேன், சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொன்னேன். கபர் நெருக்கத்தை விட்ட போது அல்லாஹ்வை புகழ்ந்தேன் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றதா யோசித்து பாருங்கள். எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? நம்ம இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல வருடங்களாக 40, 50, 60 என்று அல்லாஹ் அவகாசம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். மனிதா, இன்னைக்கு திருந்து, இப்பொழுது திருந்து, உன்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இந்த வாழ்க்கை விட்டு நீ செல்ல போகின்றாய். இந்த வாழ்க்கை விட்டு நீ செல்ல போகின்றாய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கயிற்றினால் கட்டப்பட்ட கட்டில் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தோழர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வேலைகளை எல்லாம் அதனுடைய கயிற்றினுடைய அச்சுகள் பாதத்தில் பந்து கொண்டிருக்கின்ற தழும்புகளாக இருக்கின்றது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கண்ணீர் எடுத்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களுக்கு இவ்வளவு சிரமம்? உங்களுக்கு கட்டில் நீங்கள் படுத்து அதனுடைய அச்சுகள் எல்லாம் உங்களுடைய உங்களுடைய மேடையில் பணிந்து கொண்டிருக்கின்றது, தழும்பாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு பஞ்சுமத்தை தயார் பண்ணி கொடுக்கட்டுமா? நல்ல ஒரு அழகிய ஒரு கட்டில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளட்டுமா? கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், மக்களே, இந்த பூமியில் நல்லடியாருக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. எப்படி ஒரு பயணி அவன் நடந்து செல்லுகின்றான், வெயிலில் இருக்கின்றான், ஒரு நிழலை தேடி அந்த நிழலுக்கு செல்லுகின்றான், எப்படி ஓய்வெடுத்து அதை கடந்து செல்கிறானோ அதே போலதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. நீங்கள் எதிர்பார்த்து விடாதீர்கள், காலையில் இருக்கவர்கள் மாலையில் இருப்போம் என்று நீங்கள் எதிர்பார்த்து விடாதீர்கள். மாலையில் இருக்கக்கூடியவர்கள் மறுநாள் காலையில் இருப்போம் என்பதால் நீங்கள் எதிர்பார்த்து விடாதீர்கள். உங்கள் மரணங்கள் அப்படி துரத்திக் கொண்டே இருக்கின்றது என்பதாக சொன்னார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை மரணங்கள் சதா பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். என்னுடைய நண்பர் 40 வயது 35 வயது தான் ஆனது, இதோ மரணத்தை விட்டார். என் குடும்பத்தில் இவர் இருக்கின்றார், என் குடும்பத்தில் இவரை போல ஒரு மனிதர் கிடையாது, அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பார்.
நல்லெண்ணத்தை பேணுவார். ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கு, இப்பதான் திருமணமானது, மரணித்து விட்டார். இப்பொழுதுதான் என்ன பேசிவிட்டு சென்றார். திடீரென்று மரண செய்திகள், எத்தனை மரணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மரணங்களையும் பார்த்து நாம் திருந்தாமல் நடந்து கொண்டிருக்கின்றோம். படிப்பதைகள் பெறாமல் தான் எவ்வளவு பெரிய விஷயங்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை மனிதர்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை அழகாக்கி கொண்டிருக்கின்றது, என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை அழகாக்கி கொண்டு இருக்கின்றது சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? எத்தனையோ ஹராமான செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். தினந்தோறும் பாவங்கள், பொய்யான பேச்சுக்கள், அவதூறான பேச்சுகள், அருவருப்பான பேச்சுகள், பிற மக்களை குறித்து அவதூறு, பிற மக்களை குறித்து புறங்கள், பொய்கள், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கின்றது. நம் மரணம் வந்து விட்டால் எப்படி? அந்த நல்லடியாரை அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த நல்லடியாரை அடக்கம் செய்துவிட்டு இந்த மனிதனை அடக்கம் செய்து விட்டாச்சு, இந்த மனிதனை அடக்கம் செய்தாச்சு. அந்த ஜனாசாக்கு உணர்த்த வகையில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றானாம். இதோ உன்னுடைய குடும்பம் உன்னை அடக்கம் செய்துவிட்டு சென்று விட்டாச்சு என்பதற்காக, உணர்த்துவதற்காக செல்லக்கூடியவர்களுடைய காலினுடைய செருப்பினுடைய ஓசை அந்த ஜனாசாக்கு அல்லாஹ் செவியேற்க வைக்கிறானாம். என்னுடைய குடும்பம் போய்விட்டாச்சு, என்னுடைய மக்கள் போய்விட்டார்கள், என்னுடைய உறவுகள் போய்விட்டார்கள், நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் என்பதாக உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றானாம். இந்த பூமியிலே வாழும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையில் நம்முடைய இல்லங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம், குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், டார்ச் கட்டடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், ஓட்டு வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நேரம் மின்சாரம் தடை விதிக்கப்பட்டு விட்டால் வேக்காடாயிருக்கின்றது, கொசு கடிக்கின்றது, இரவு நேரத்தை தூங்க முடியல, கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டான் பாய், கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டான், இரவு முழுவதும் தூக்க முடியவில்லை, வீதிக்கு வந்து விடுகிறோமா? அந்த மண்ணறையில கொண்டு போய் போட்ட உடனே என்ன உதவி இருக்கின்றது, என்ன உதவிகள் இருக்கின்றது? விசஜந்துகளும் புழுக்களும் இருக்கக்கூடிய அந்த வீடு, விசஜந்துகளும் புழுக்களும் இருக்கக்கூடிய வீடு, மண்ணை வாரி நம்மள லோடு நிறைய மண்ணை தூக்கி நம்ம போடுவார்கள், ஒரு சொட்டு காத்து இருக்காது, தன்னந்தனியாக அங்கு நாம் இருக்க போகின்றோம். யோசித்து பாருங்கள், நம்மளுடைய நல்ல அமல்கள் மூலமாகத்தான் அந்த மண்ணறை வாழ்க்கை வெற்றியடைய போகின்றது, அல்லாஹ்வினுடைய உதவி மூலமாகத்தான் வெற்றியடைய போகின்றது. அந்த வானவர்கள் வருகிறார்களாம், சாந்தமான முறையில் அந்த நல்லடியானை எழுப்பி அமர வைத்து முட்டுக்காலோடு முட்டுக்கால் வைத்து கேட்கிறார்கள், உன்னோட ரப்பி யாரப்பா, உன்னோட ரப்பி யார்? அந்த நல்லடியான் சொல்லுகிறான், என்னுடைய ரப்பு அல்லாஹ். ஐவேளை தொழிலை தொடரக்கூடியவர்கள், நல்ல சாலியான அமலை செய்து இந்த பூமியில் கடந்து சென்றவர்கள், அவருடைய நாவில் இருந்து அல்லாஹ் பேச வைக்கின்றான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக பேச வைக்கின்றான். மீண்டும் அந்த வானவர் கேட்கின்றாங்க, நபி இருக்கணும், நபி யார்? இறை தூதர் மீது நேசம் கொண்டு இறை தூதர் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றார்களோ அந்த தடுக்கப்பட்ட செயலிலிருந்து விலகி இதெல்லாம் என்னுடைய தூதர் தடுத்திருக்கின்றார், என்னுடைய தூதர் பிடிக்காது, என் தூதரை நான் நேசிக்கின்றேன், என் தூதர் இப்படித்தான் வாழ சொன்னார், இப்படித்தான் காலனை போட சொன்னார், இப்படித்தான் காலனை கலட்ட சொன்னார், இப்படித்தான் வீட்டுக்குள்ள போக சொன்னார், இப்படித்தான் வீட்டை விட்டு கடக்க சொன்னார், இப்படித்தான் மனைவியோடு வாழ சொன்னார், இப்படித்தான் பெற்றோர்களோடு வாழ சொன்னார். புரோகத்தனத்தோடு வாழ்ந்து விடாதே, கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்து விடாதே, இது எல்லாம் என்னுடைய தூதர் தடுத்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கை அழகாக்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இறை தூதரை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். உடைகள் அணிந்தாலும் என்னுடைய இறை தூதர் இப்படித்தான் உடைகள் அணை சொன்னார். எல்லா விஷயத்திலும் இறை தூதரை நேசித்து இறை தூதர் தாடி வைக்க சொன்னார், நானும் தாடி வைத்திருக்கின்றேன் என்று இறை தூதரின் நேசம் கொண்ட
அந்த நல்லடியான் பேசுவான், என்னுடைய இறை தூதர், என்னுடைய இறுதி தூதராக வந்த என்னுடைய ஹபீப் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அந்த நல்லடியான் பேசுவான். உடனே அந்த வானவர் சொல்லுவாராம், உண்மை சொல்லிவிட்டாய் மனிதா, உண்மை சொல்லிவிட்டாய் என்று சொல்லி நரகத்தை அப்படியே காமிக்கப்படும். நரகத்தினுடைய துர்நாட்டங்களும் நரகத்தினுடைய வெப்பக்காட்டங்களும் அந்த மனிதன் இயக்கத்தோடு பார்க்கின்றான். அந்த வானவர் சொல்லுகின்றாராம், மனிதா கவலைப்படாதே, கவலைப்படாதே. ஏன் கவலைப்படுற? உன்னுடைய வாழ்க்கைக்கான் இந்த பூமியிலே நல்ல ஒரு அழகான வாழ்க்கையாக இருந்தது, ஏன் பயப்படுற? நீ சொர்க்கத்தையும் காமிக்கப்படும். சொர்க்கத்தை திறந்து காமிக்க அல்லாஹ் சொர்க்கத்தை காமி, என்னுடைய அடியான சொர்க்கத்தை காமிக்கப்படும். சொர்க்கத்தினுடைய நறுமணங்களும் சொர்க்கத்தினுடைய அந்த குளிர்ந்த காற்றுகளும் அந்த நல்லடியான் அப்படியே பிரகாசத்தோடு மகிழ்ச்சியோடு புன்னகை பூர்த்தவோடு அந்த மனிதன் பார்க்கின்றான். அந்த வானவர் சொல்கின்றார்கள், மனிதா இந்த பூமியிலே மட்டும் நீ தவறான முறையை வாழ்ந்திருந்திருப்பீர் என்று சொன்னார், கெட்ட அடியாராக நீ வாழ்ந்திருப்பீர் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கை அழகாமை இல்லாமல் ஹராமான நோக்கி சென்றிருப்பாய் என்று சொன்னால் உனக்கு காமிக்கப்பட்ட நரகத்தில் தான் சென்றிருப்பாய். இந்த பூமியினுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்து விட்டது, இந்த பூமியினுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்து விட்டது. எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம் நீ நிலவட்டும், அந்த சொர்க்கத்திலே தான் நுழைய போகிறாய் என்பதாக அந்த வானவர் சொல்கிறார்களாம். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த வானவர் கேள்வியில் கேட்டுவிட்டு அவரை சென்ற போது அப்போது நறுமணம் கமலக்கூடிய ஒரு மனிதன் அந்த நல்லடியாரை நோக்கி வருகின்றானாம். அழகான முறையில் நறுமணம் கவரக்கூடிய ஒரு உருவம் வருகின்றது. அந்த நல்லடியான் கேட்கிறான், யாருங்க நீங்க? பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இவ்வளோ ஒரு நறுமணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களே, யாரு நீங்க? அந்த உருவம் பேசுகின்றது, நான் யார் தெரியுமா? இந்த பூமியிலே வாழும் போது உன்னுடைய வாழ்க்கை நல்ல அமல்களை சார்ந்திருந்ததே. மனிதர்கள் இரவு நேரத்தில் உறங்கிய போது நீ எழுந்து நீ அல்லாஹ்வை வணங்கினாயே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தாயே, தானம் தர்மங்களை செய்தாயே, பிறர் மக்கள் ஓது புரோதத்தனங்கள் இல்லாமல் நீ வாழ்ந்தாயே, உன்னோட உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டாயே, உன்னுடைய வாழ்க்கை அழகாக்கப்பட்டிருந்ததே, அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் என்னை உருவமாக ஆக்கி உன்னோடு தங்குவதற்காக அல்லாஹ் என்னை ஏற்படுத்தி விட்டான் என்பதாக அந்த உருவம் பேசும். இதே கெட்ட மனிதனுக்கும் இதே குறித்து சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். கெட்ட மனிதனுடைய அடக்கம் செய்துவிட்டு அந்த வானவர்கள் வருகிறார்களாம், சபித்துக் கொண்டே வருகிறார்கள், எழுந்திருப்பாவி. கெட்டடியானுடைய நாவில் இருந்து அல்லாஹ் பேச வைக்க மாட்டான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதால் பேச வைக்க மாட்டான். என்னுடைய இறை தூதர் எனக்கு இறுதியாக வந்த அந்த ஹபீப் அல்லாஹ்வின் தூதர் என்பதாக பேச வைக்க மாட்டான். காரணம் என்ன? இவனுடைய பாதம் பள்ளிக்கு செல்லவில்லை. இவனுடைய பாதங்கள் எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அந்த தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு சென்றது. எத்தனையோ மார்க்க உபதேசங்கள் செய்யப்பட்டும் அந்த மார்க்க உபதேசங்களை செவியேற்கவில்லை. இவன் 40, 60 இப்படியெல்லாம் அல்லாஹ் அவகாசம் கொடுக்கப்பட்டு புறக்கணித்தே வாழ்ந்தானே இந்த பாவி. இவன் சொல்ல முடியாது, அல்லாஹ்வின் தூதரை குறித்து இவன் பேச முடியாது. இவருடைய பேச்சுகள் எப்படி இருந்தது, இவருடைய நடைமுறைகள் எப்படி இருந்தது? பேரு முஸ்லிம்களாக பேர் வைத்திருந்தான், இப்ராஹிம் என்று பேர் வைத்திருந்தான், மூசா என்று பேர் வைத்திருந்தான். இந்த குடும்பத்தில் இவன் இன்னார் என்பதாக சொல்லப்பட்டது. பள்ளிவாசலில் தான் இவன் திருமணம் வைக்கப்பட்டது. மக்களுடைய பார்வைக்கு இவன் முஸ்லிமாக இருந்தான். ஆனால் இவன் நேசம் யார் மீது இருந்தது தெரியுமா? சினிமா நடிகர்கள் மீது மோகம் கொண்டிருந்தான். சினிமா நடிகர்களுடைய புகைப்படத்தை அவன் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்தான். ஜுமாவுக்கு கூட வராமல் திரையரங்குக்கு சென்று கொண்டிருந்தான். அரசியல்வாதிகளை நேசித்துக் கொண்டிருந்தான்.
அரசியல்வாதிகளுடைய புகைப்படங்களை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருந்தான். அவர்களை புகழ்ந்தான், தளபதி என்று புகழ்ந்தான். எப்படியெல்லாம் புகழ வேண்டுமோ அப்படியெல்லாம் புகழ்ந்தான். இவன் யாரை புகழ வேண்டும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். இறை தூதரை புகழ்வதற்காக வேண்டி இந்த இறை தூதர் மீது அத்தனை முன்மாதிரிகள் இருக்கின்றது. எல்லா விஷயத்தையும் இறை தூதர் மீது முன்மாதிரி இருக்கின்றது. அந்த இறை தூதரை நேசிக்கப்படவில்லை. ஆனால் இவன் நேசித்தது யாரு? அரசியல்வாதிகளையும் சினிமா நடிகர்களின் மீது அவன் நேசித்தான். எனவே இவனுக்கு அல்லாஹ்வின் சாபம் நிலவட்டும் என்பதாக அந்த வானவர் சொல்லி தன்னுடைய சுட்டில் வைத்து தலையில் ஓங்கி அடிக்கிறார்களாம். அதனுடைய கதல் சத்தம் மனிதர்களின் ஜின்களை தவிர அனைத்து விலங்குகளும் கேட்கப்படும். இவனுக்கும் அல்லாஹ்விற்கும் சிலர் சொல்கிறார்கள், உன் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். சொர்க்கத்தின் இவனுக்கும் காட்டப்படுகின்றது. சொர்க்கத்தினுடைய நறுமணங்களும் சொர்க்கத்தினுடைய அழகிய தோட்டங்களும் இவனுக்கும் காட்டப்படுகின்றது. நீ மட்டும் சரியா சொல்லி இருந்தா இந்த உலகத்தின் வாழ்க்கையில் உனக்கு அழகாக இருந்துட்டு என்று சொன்னார். இந்த சொர்க்கத்துக்கு தான் நீ சென்றிருப்பார். எனவே உன்னுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை கிடையாது, அறாமான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை இருந்தது. எனவே இதோ பார் என்று நரகத்தை காமிக்கப்படும். நரகத்தினுடைய துர்நாற்றங்களும் நரகத்தினுடைய வெப்பக்காட்டுகளும் அவனுக்கு காமிக்கப்படும். அந்த மனிதன் அலறுகின்றான், எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கை சேதமே, என்ன இது? இந்த நரகத்தில் தான் கடக்க போகிறார். அதே போல ஒரு அருவருப்பான ஒரு துர்நாற்றை வீசக்கூடிய உருவம் அவன் மத்தியிலே அல்லாஹ் கொண்டு வருகின்றான். அந்த மனிதன் கேட்கிறான், இந்த மன்னரை வாழ்க்கையே எனக்கு தாங்க முடியவில்லையே, இவ்வளவு ஒரு அதாபாக இருக்கின்றது, கை சேதம் எனக்கு என்ன வந்தது? இப்படி பார்ப்பதற்காக ஒரு அருவருப்பாக துர்நாற்றத்தோடு நீ வந்து காட்சி அளிக்கின்றாயே, யாரு நீ? அந்த ஒருவன் சொல்லுகின்றன, யார் தெரியுமா? திருக்குர்ஆன் வந்தது, இறை தூதர் வந்தார், நல்ல உபதேசங்கள் மத்தியிலே பேசப்பட்டது, அல்லாஹ் உனக்கு அவகாசம் கொடுத்தான். இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தினுடைய மோகத்திற்காக வேண்டி, உலகத்தினுடைய ஆசைக்காக வேண்டி நீ சென்றாயே, உபதேசத்தை புறக்கணித்தாயே, அறாமான செயலை தொடர்பு வைத்தாயே, அதை எல்லாம் அல்லாஹ் உருவமாக ஆக்கி உன்னோட மறுமையின் வரையில் உன்னோடு தங்குவதற்காக அல்லாஹ் என்னை ஏற்படுத்தி விட்டான் என்பதாக அந்த உருவம் பேசப்படும். நரகத்தினுடைய துர்நாற்றங்களும் நரகத்தினுடைய வெப்பக்காற்றலும் இந்த பாவி மீது வீசட்டும் என்பதாக அந்த வானவர் சொல்லிவிட்டு சென்று விடுவார். மறுமை நாள் வரையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தின் வாழ்க்கை எப்படி சோதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் சொல்ல முடியுமா, இந்த வாழ்க்கை நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பொருளாதாரம் எனக்கு திருப்தி அடைந்து விட்டது, நோய் இல்லாத வாழ்க்கை நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா விஷயத்தையும் நான் திருப்தி அடைந்து இந்த பூமியிலே வாழ்க்கை நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நம்ம சொல்ல முடியுமா? முஸ்லிம்களுக்கெல்லாம் சோதனையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சோதனை நாம் வென்று வர வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் ஒரு பரீட்சையாக நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் நன்றாக தேர்வு எழுத வேண்டும், ஹலாலான முறையில் தேர்வு எடுக்கப்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நம் வெற்றி அடைந்து ஹராம ஹலாலை பேணி நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கி கொண்டால் நமக்கு ஏற்படுத்திய அந்த மன்னரை வாழ்க்கை வெற்றி பெறும், மறுமையினுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தயார் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல நல்லடியார்கள் உயிர்களை எப்படி கைப்பற்றப்படும், அந்த மாதிரி இலவாக நம்ம உயிர்களை கைப்பற்றப்படும். யாரும் அந்த வேதனையை தப்பிக்க முடியாது. மன்னரை நாம் இருக்கும் பொழுது யாரும் நமக்கு உதவியாளர் கிடையாது. குடும்பம் சென்று விடும். இந்த பூமியிலே வாழும் போது வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு உதவியாளர் இருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை நாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் நம்முடைய குடும்பங்கள், என்னுடைய சகோதரன் கஷ்டப்படுகின்றார், இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அவனுடைய கஷ்டத்தை நீக்கிக் கொள்ளப்பட வேண்டும். நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார், மருத்துவமனையை பார்ப்பதற்காக பொருளாதாரம் இல்லை, எனவே குடும்பம் பார்க்கும்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்போம். நம்மளுக்கு குடும்பம் வெளியே பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரன் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார், எனவே என்னுடைய சகோதரனுக்காக நான் இங்கு இருக்கின்றேன். குடும்பம் பாதுகாக்கும். மருத்துவம் பார்ப்பதற்காக பொருளாதாரம் இல்லையா, நம்முடைய குடும்பம் பார்க்கணும், நண்பர்கள் பார்ப்பார்கள், இது போல் ஜமாத்துகள் பார்ப்பார்கள். ஆனால் இந்த பூமியை விட்டு பிரிந்து நம்மளுக்கு மரணம் மட்டும் ஏற்பட்டு விட்டால் மன்னரையில் அடக்கம் செய்துவிட்டு ஒரு சிறிது நேர பிரார்த்தனை செய்துவிட்டு கலந்து சென்று வருவார்கள். நமக்கு இருக்கக்கூடிய அமல்கள் அந்த மன்னரில் வாழ்க்கை வெட்டி வருவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய இந்த பூமியில நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நம்முடைய மன்னர் வாழ்க்கை வெற்றிவிடும், மறுமையினுடைய வாழ்க்கை வெற்றிவிடும். எனவே அன்புக்குரிய அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். நான் இத்தனை வயதாகிவிட்டது, இன்னும் நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. நான் அதற்குள்ள அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு நான் கோர வேண்டும். என் இருக்கக்கூடிய காலத்திலேயாவது என்னுடைய வாழ்க்கையை ஹலாலாக்கிக் கொள்ளப்பட வேண்டும். எனவே எனக்கு மரணம் வந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலும் தப்பிக்க முடியாது, அவருடைய நீதிமன்றத்தில் என்னால் தப்பிக்க முடியாது. எனவே இந்த வாழ்க்கையை நான் ஆகாக்கிக் கொண்டு நான் நல்ல அமல்கள் செய்து கொண்டு என்னுடைய மரணம் வரும் வரையிலே என்னுடைய அமல்கள் நல்ல பக்கம் தான் இருக்கப்பட வேண்டும். அந்த வானவர்கள் உயிரை கைப்பற்றும் போது